அடுத்தது அத முடியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்த பகுதி என்னன்னா இந்த அதாவது புருவம். இந்த புருவம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கை செய்து புகாரி முஸ்லிம்ல எல்லாம் வருது. லஅனல்லாஹு நாமிசாத் வல் முத்தனம்மிசாத். இந்த புருவத்தை நீக்குகின்றவர்களை அல்லது புருவத்தை வந்து குறைக்கிறவர்களை, அதாவது புருவத்தை குறைக்கின்றவர்களையும் யாருக்காக அது குறைக்கப்படுதோ அவர்களையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான். அல்லாஹு தஆலா சபிக்கிறான் அப்படி என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியில என்ன தெரியுதுன்னு சொன்னா, நம்ஸ் அப்படின்னு சொல்றது, நம்ஸ் சொல்றது இந்த புருவம் இருக்குது, இந்த புருவத்தை கட் பண்றது, இதை வந்து என்னது செதுக்கிறது, அதை ஷார்ட் பண்றது, வெட்டுறது, முழுசாவே என்ன செய்யறது, அதாவது வலிச்சு, இது மட்டும்தான் நம்ஸ், மற்றது நம்ஸ் அல்ல. பண்ணிட்டா இது மட்டும்தான் நம்ஸ். இந்த அதாவது புருவத்தில் வந்து செதுக்குவதும் சுருக்குவதும் ஒடுக்குவதும் வலிப்பதும் இவைகள் எல்லாம் என்னது நம்ஸ்ல அடங்கும். அப்ப இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தார்கள், சபித்தார்கள். அல்லாஹ் தஆலா சபித்தார்கள் சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, இதை சொல்றாங்க. அப்ப சபிச்சுக்கிறான். அப்ப சாபத்துக்குரிய ஒரு செயல் இந்த புருவத்தில் இந்த மாதிரி என்ன செய்யறது, நடந்து கொள்வது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு வருது என்னன்னு சொன்னால், இந்த அதாவது இந்த புருவத்தில் அதாவது கலர் தீட்டுறது, கருப்பாக என்ன செய்யறது, கலரை தீட்டி விடுறது, அல்லது வந்து அதை நம்ம சொல்ல செம்மட்ட கலர்னு சொன்னோமே இப்ப, அந்த அதாவது அஷ்கர், அந்த சக்கரை, அந்த கலரை வந்து இதுல வந்து அதாவது செய்யறது, அல்லது இந்த அதுக்கு மேலுள்ள கீழுள்ள கலரை வந்து தோல் கலரை கொஞ்சம் மாத்திட்டு இங்க இந்த தோல் கலரை இன்னும் கொஞ்சம் நல்ல பிரைட்டாக அடிச்சுட்டு இதை என்ன செய்யறது, ஒரு இன்னொரு கலரை கருப்பால வந்து இன்னும் கொஞ்சம் என்ன அதாவது நல்ல கூர்மையாகிற அளவுக்கு தீட்டுறது, இன்னும் நிறைய என்ன அதாவது என்ன சொல்றாங்க, அதுக்கு ஐப்ரோ த்ரெட்னிங், அந்த மாதிரி வேலைகளை செய்யறது மார்க்க ரீதியாக என்ன என்றதுல ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. அது என்னன்னா, கருப்பு பென்சிலை எடுத்து இதை தீட்டிக் கொள்றது வந்து பல அறிஞர்கள் வந்து பிழை இல்லைன்றாங்க. பல அறிஞர்கள் வந்து பிழை இல்லை. காரணம் அது நம்ம திருப்பி என்ன அதாவது கருப்புக்கு கருப்பு தான் நம்ம போடுறோம், அதுக்கப்புறம் திருப்பி கழுவி விட்டா என்ன செஞ்சிருது, அது போயிட போகுது, அதுல நம்ம வேற எந்த மாற்றங்களும் என்ன செய்யல, நம்ம செய்யல அப்படி என்ற ஒரு வாதத்தை அவங்க என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அதே போல இந்த தோலுக்கு இந்த அதாவது அந்த தோல்ட நிறத்தை கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கருப்பாக்கி விடுறதையும் அவங்க பிழை இல்லைன்னு சொல்றாங்க. கட் பண்ணாம, செதுக்காம, ஒடுக்காம, எதையும் நீக்காம இருக்கிறதுல அப்படி செய்யறது. அதே போல இப்ப இந்த புருவத்தை கொஞ்சம் நீட்டி விடுறது, அந்த இதால நீட்டு பார்த்தாலே நீட்டுன்னு என்ன செய்யும் விலங்கு, இந்த மாதிரி செய்யறது. சிலருக்கு வந்து புருவம் வந்து குறைஞ்சிருக்கும். இப்ப இந்த பக்கத்துல இருந்து புருவம் குறைஞ்சிருக்கலாம், சில இடத்துல இந்த பக்கத்துல குறைஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல நிரப்பி விடுறது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த பென்சிலால் என்ன செஞ்சிருவாங்க, கருப்பை வந்து தீட்டி விடுவாங்க. இது கூடுமா கூடாதாண்டு கருத்து முரண்பாடு இருக்குது, பலத்த கருத்து முரண்பாடு. பல அறிஞர்கள் கூடும், இது வந்து என்னது நம்ஸ் அல்ல, ஏன்னா அவங்க முடியல இந்த எதையுமே என்ன செய்யல, அவங்க நீக்கல்ல, இருக்கிற அந்த கருப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றாங்க. இதுல அந்த மத்த நிறத்தை இருக்குது, அத செம்பட்ட கலர்னு சொல்ற அந்த நிறம், அந்த நிறத்தை வந்து அதாவது போடுவதை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடாதுன்னு தான் சொல்றோம். காரணம் என்னன்னா, ஏற்கனவே முடிக்க சொன்ன அதே சட்டம், அதாவது அந்த கருப்புடைய பகுதியை மாற்றல் என்பது. இதுல கருத்து முரண்பாடு இருக்குது. அல்லாஹு ஆலம், நமது பார்வையில நம்முடைய இதுல இதுவும் கூடாது என்ற நிலைப்பாடு தான் சரியானது. என்ன காரணம் என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புருவத்துல வந்து நம்ச தடை செய்றாங்க. அதுல வந்து அதாவது ஷோட் பண்றத, அதை வந்து என்னது அதாவது இந்த செதுக்கிறத உடுக்கிறத தடை செய்றாங்க. இந்த தடை செய்வதில் ஒரு வகையாகவோ அல்லது அதுக்கு ஒப்பான ஒரு செயலாகத்தான் நம்மளால இதை பார்க்க முடிகிறது. என்ன காரணம்னா, உனக்கு கருப்பு முடி இதுல குறை இருந்தா வேற விஷயம், நாம நல்லா புரிஞ்சுக்கணும். குறை இருக்குது, குறை என்றா முழுமையான ஒரு புருவமாக அது இல்லை, முழுமையான ஒரு புருவமாக அது இல்லை, ஒரு ஹாஃப் புருவமா என்ன செய்திருக்கு. இப்ப இது என்ன, அதான் ஒரு பல்லு இல்லை, ஒரு பல்ல சேர்த்துக்கிற மாதிரி விளங்கிட்டா, அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த எவ்வளவு இயற்கையாக ஒரு நிலைமை இருக்குமோ, இப்ப முடி நாற்றம், அது முடி இல்லை முடி நாற்றமே, அந்த மாதிரி இதுல எவ்வளவு குறை இருக்குதோ அந்த அளவு வரைக்கும், இயற்கையான அளவு வரைக்கும் ஒருத்தர் வரைஞ்சு கண்டாரண்டா அல்லது அங்க முடி நாட்டினாரண்டா பிள்ளை என்ன செய்யலாது சொல்ல முடியாது. ஒரு ஆளுக்கு இருக்குது கருப்பா அளவா இருக்குது, இவர் என்ன செய்யறாரு, மெருகூற்று என்ற பெயர்ல வரைகிறதும் நீட்டுறதும் பெருசாக்குறதும் வந்து
ஃபித்ரத்தில் என்ன செய்யறது, மாற்றம் செய்வதாகத்தான் எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. இது அசல்ல நம்சண்ட் வராட்டி, நம்சண்டா அந்த புருவத்தை வந்து நீக்கி ஒடுக்கி அகட்டி கூட்டி குறைக்கிறதுக்குள்ள இது வராட்டியும் வராது விட்டாலும் கூட இந்த ஒரு செயல் போன்ற ஒரு செயலா தான் இது என்ன செய்யுது, இது தெரிகிறது. குறையாக இருக்கக்கூடியவர்கள் நிரப்பி விடுவதென்றது வேறு, குறை இல்லாமலே மெருகூட்டுவதற்காக இந்த வேலைகளை என்ன செய்யறது, கடைபிடிக்கிறது வேறு. இதையும் சுருமாயிடுறதையும் என்ன செய்யலாது, ஒன்றாக பார்க்க முடியாது. சுருமாயிடுறதுக்கான அசல் ஒன்று இருக்குது. ஏன்னா சுருமாவும் அந்த இடத்துல கருப்பாக்குறது தான், சுருமாவும் கருப்பாக்குறது தான். இதையும் அந்த செயலையும் உண்டாக்குறது முடியாது. அந்த என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், இதுல வந்து ஒரு நீட்டமும் அகலமும் என்ன, அதாவது கூட்டுதலுக்கான வழிவகை ஒன்று இருக்கு. அதுல அப்படி இல்லை, அதுல உள்ளது மட்டும்தான். இதுல வந்து என்ன, அந்த பகுதியை கூட்டத்துக்கு குறைக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இந்த கருப்பு பென்சிலால வரைவதன் மூலம் ஏற்படுகிறது. இதே மாதிரி தான் சில அறிஞர்கள் இந்த பென்சிலால அந்த கருப்பு வைக்கிறத இன்னைக்கு ஒரு இது வைப்பாங்களே, இதெல்லாம் இப்ப நம்ம பேசுற எல்லாமே அஜ்னபி மஹரமி பேன்ற அந்த எல்லைக்குள்ள தானே. மற்ற பகுதி நம்ம சொல்றோம் ஒரு கருப்பால் இப்படி வச்சிருக்காங்களே, அது கண்ணூர் என்ற நம்பிக்கையோட வச்சா அது பிழை. அதெல்லாம் ஒரு அழகுக்காக ஒரு சின்ன ஒரு அடையாளம் வைத்து விடுவதையும் இப்படி சில அறிஞர்கள் செய்யறாங்க. இது பிழை இல்லை, மார்க்க ரீதியாக என்ன பிழை இல்லை, அது ஒரு அழகுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்றாங்க. இது ஒரு வேறொரு கட்டமாக நம்ம பார்த்தாலும் கூட இந்த பகுதி அந்த நம்ம சொல்லக்கூடிய நம்ஸ் என்ற பகுதிக்கு ஒப்பான ஒரு செயல்பாடாகத்தான் நம்மளால பார்க்க முடிகிறது. அசல்ல கருத்து முரண்பாடு எல்லாரும் கூடான்னு சொல்றாங்க. எது, அந்த அந்த புருவத்தை ஒடுக்கி கூட்டி குறைச்சி இது பண்றது எல்லாரும் கூடான்றாங்க. இதுல கருத்து முரண்பாடு, அதை நிறப்படுத்துறதுல கருத்து முரண்பாடு. அதுல கருப்பு என்றதை கொண்டு அழகுபடுத்தி கூட்டி குறைப்பதில் தான் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. அதுவும் கூடாது என்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது, குறை இருந்தாலே தவிர. அடுத்ததாக, அதாவது இந்த முகத்துடைய பகுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இது சுருமா இடுறது. சுருமா இடுவதை பொறுத்த வரைக்கும் சுருமா கூடும் அப்படி என்பதில் அறிஞர்கள் என்ன செய்யலை, யாரும் கருத்து முரண்பாடு படலை. எல்லா 4 மதுஹபினரும் அதில் உடன்பாடாக தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம். என்னடா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1218 இலக்கம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து யமன்ல இருந்து தங்களோட ஒட்டகங்கள்லாம் எடுத்துக்கிட்ட இந்த ஹஜ்ஜுக்காக வார சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு போனா அந்த உம்ராவை முடிச்சு போட்டு ஹராம கலைஞ்சிருந்தாங்க. யார் ஹராம் நியத்திலிருந்து விடுபட்டு இருந்தாங்க, யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அதுல வருது எப்படின்னு சொன்னா, வலபிசத் சியாபன் சபீகன், நல்ல நிறம் பூசப்பட்ட ட்ரெஸ் உடுத்திருந்தாங்க. வக்தஹலத்னா சுருமா போட்டிருந்தார்கள். யார், ஃபாத்திமா தான் என்ன செய்யறாங்க, சுருமா இட்டிருந்தார்கள் அப்படின்னு வருது. அப்ப இந்த சுருமா இட்டிருந்தார்கள் என்றது சுருமா இட்டுற வளமை அவங்களுக்கு என்ன செஞ்சுக்குது, இருந்திருக்குது அப்படி என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்குது. இப்படி சுருமா, அதாவது அல் குஹ்லன்னு சொல்லுவாங்க, இக்திஹால், இது சம்பந்தமாகவே நிறைய தைஃபான ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. சுருமா சுன்னத்தண்டு, சுருமா அடிக்கிற நாளை சொல்லி, சுருமாவுடைய சிறப்புகளை சொல்லி நிறைய, எல்லாமே பலகீனமான ஹதீஸ்கள். சுருமா அனுமதி, சுன்னத்தல்ல. சுருமா வந்து அனுமதி மட்டும்தானே தவிர சுன்னத்து கிடையாது. பெண்களோ அதாவது சுருமா அடித்துக் கொள்றதுல மார்க்கத்துல பிள்ளை இல்லை. ஆண்களும் பெண்களுக்கு ஒப்பாகாத அளவுல சுருமா அடித்துக் கொள்றதுல என்னது தப்பில்லை. சில ஆண்கள் சுருமா அடிப்பாங்க, சரியா ஒரு பெண்களுடைய கண் போன்ற தோற்றத்தை ஏற்படுற அளவுக்கு கருமையா என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, கூட சாதாரணமாக என்ன செய்யலாம், சுருமா அடித்துக் கொள்வதில் மார்க்கத்தில் என்ன செய்யல, தடை வரவில்லை. அப்ப பெண்ணும் என்ன செய்யலாம், சுருமா பூசிக்கொள்ளலாம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.